அதாவது சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு அதிகாலை 2 மணி அளவில் எத்தியோப்பியா நாட்டு தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் வந்தது. பொதுவாக இது போன்ற ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து வரும் விமானங்களில் போதைப் பொருட்கள் அதிக அளவில் கடத்தி கொண்டு வரப்படுவது வழக்கம். எனவே சென்னை விமான நிலைய சுங்கத்துறை ஏர் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் இந்த விமானத்தில் இறங்கி வந்த பயணிகளை ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இந்தியாவின் வட மாநிலங்களை சேர்ந்த 2 பேர் சுற்றுலா பயணிகள் விசாவில் ஆப்பிரிக்கா நாட்டிற்கு சென்றுவிட்டு இந்த விமானத்தில் சென்னைக்கு திரும்பி வந்தனர். வட மாநிலத்தை சேர்ந்த அவர்கள் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து டெல்லி அல்லது மும்பை போன்ற இடங்களுக்கு நேரடியாக சென்று விடலாம். ஆனால் அவர்கள் அங்கெல்லாம் செல்லாமல் சென்னைக்கு வந்து இறங்கியது ஏர் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் 2 பயணிகளும் நிறுத்தி விசாரித்தனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின்புறனாக பேசினர். இதையடுத்து ஏர் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் சந்தேகம் வலுத்தது. இருவரையும் சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்று தீவிரமாக விசாரித்தனர். அதோடு அவர்களுடைய உடைமைகளும் சோதனை நடத்தினர். அவர்களுடைய உடைமைகளில் வெளிநாட்டு சாக்லேட்டுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அடங்கிய பாக்கெட்டுகள் அதிக அளவில் இருந்தன. அவைகளை சுங்க அதிகாரிகள் திறந்து பார்த்து சோதித்தனர். அப்போது பாக்கெட்டுகளில் சாக்லேட், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் பதிலாக பவுடர்கள் இருந்தன. இதனால் சந்தேகமடைந்த சுங்கத்துறையினர் இது குறித்து விசாரித்த போது இது சாக்லேட் மற்றும் உணவுப் பொருட்கள் பவுடர் என அவர்கள் கூறினார். ஆனால் சுங்கத்துறையினர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பவுடர்களை ரசாயன ஆய்வு கூடத்திற்கு பரிசோதனைக்கு செய்தனர். அவைகள் அனைத்தும் அதிக வீரியம் உடைய கொக்கைன் போதைப் பொருட்கள் என்று தெரிய வந்தது. மொத்தம் 6.410 கிலோகிராம் கொக்கையின் போதைப் பொருள் இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு சுமார் 65 கோடி ஆகும். இதையடுத்து சுங்க அதிகாரிகள் போதை கடத்தல் பயணிகளை இருவரையும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட ரூபாய் 65 கோடி மதிப்புடைய 6.41 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்ததோடு வட மாநிலத்தை சேர்ந்த கடத்தல் பயணிகள் இருவரையும் மும்பையை சேர்ந்த ஒருவர் ஆகியோர் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு இது சம்பந்தப்பட்ட சர்வதேச போதை கடத்தும் கும்பலை சேர்ந்த நைஜீரிய வாலிபர் டெல்லிக்கு தப்பி ஓடியவரை பிடிக்கவும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓவியா.